Hi everyone, welcome to GNSK World. இன்னைக்கு நம்ம பண்ண போற டிஷ்ஷோட நேம் வந்து இலை கொழுக்கட்டை. வாங்க வீடியோவுல போலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து இலை கொழுக்கட்டை பண்ண போகிறேன். அதுக்கு நான் இதை வந்து 2 டம்ளர்னால் 1 டம்ளர் 200 அந்த கணக்கு பிரகாரம் 400 எடுத்திருக்கேன். இதை பாருங்கள், இது வந்து பொன்னி பச்சரிசி. இந்த பச்சரிசியில் நம்ம கொழுக்கட்டை பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது இப்போது ஒரு 2 மணி நேரம் இது வந்து ஊற போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ அரிசி வந்து நல்லா 2 மணி நேரம் இந்த அளவுக்கு ஊறி இருக்குது பாருங்கள். இப்போ இது ஊறும் போது நல்லா சாஃப்டாக இருக்குது அரிசி. 2 மணி நேரம் ஊறின அப்புறம் இதை நம்ம நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இதை வந்து மிக்ஸியில் வந்து நம்ம பவுட்ரு மாதிரி பண்ணி எடுத்துகிட்டு வர போகிறேன். எடுத்துகிட்டு வந்த அப்புறம் பார்க்கலாம் இருங்க. இங்கே பாருங்கள், மாவு அரைச்சி கொண்டு வந்து வச்சுட்டேன் மிக்ஸியில் போட்டு. இப்போ பாருங்களேன், இந்த மாதிரி நம்ம இதை இப்படி பிடிக்கும் போது இப்படி இந்த அளவுக்கு நம்ம பிடிக்கும் போதே இப்படி நம்ம பிடிப்பாக இருக்கணும். அப்போது மாவு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். இதை வந்து நம்ம இப்போ வேக போட போகிறோம். இப்போ நான் ஒரு வெள்ளை துணியை இந்த மாதிரி ஈரம் பண்ணி கொண்டு வந்து போட்டிருக்கேன் ஒரு கடாயில். இப்போ பாருங்கள், இந்த மாவை வந்து இதை எடுத்து இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து இந்த மாவெல்லாம் போட்டுருவோம். போட்டுட்டோன்னே இதை எடுத்து இப்படி மூடின மாதிரி வச்சுருவோம் பாருங்கள். இப்படி மூடி இந்த மூடி எடுத்து நம்ம கரெக்டாக இப்போ மூடி வச்சிடலாங்க. இப்போ கேஸில் வச்சுட்டு பார்க்கலாங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் பொறுத்து மாவு நல்லா இந்த பதத்துக்கு வந்துடுச்சு. இப்படி பாருங்கள், எடுக்கும் போதே இந்த மாதிரி உங்களுக்கு மாவு இப்படி தெரியும். இப்போது நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா இந்த பதத்துக்கு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்படி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த கொழுக்கட்டைக்கு தேவையான இந்த மாவுக்கு உண்டான இவ்வளோ அளவு உப்பு வந்து நம்ம கலந்துக்கணும். போட்டுட்டு நல்லா இப்படி கலந்துருங்க. நல்லா இப்படி கலந்துடணும். கலந்துட்டு தண்ணி நல்லா சலசலன்னு இந்த அளவுக்கு கொதிக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணி நம்ம வந்து இந்த அளவுக்கு கொதிக்கணும். நல்லா தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து பாருங்கள், நல்லா கொதிக்கிற தண்ணியை இது வந்து விடணும். பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுங்க, ரொம்ப தண்ணி விடக்கூடாது, அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். இப்படி எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு தண்ணி போட்டு பிசையணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து நல்லா மெத்துன்னு இருக்கணும் பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி நம்ம கம்மியாக விடும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டை நல்லா பதத்துக்கு வரும். கொஞ்சம் தண்ணி கூட ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு வந்து நம்ம வந்து மாவு திரட்ட வராது, கொழுக்கட்டை பண்ண வராதுங்க. அதனால் இந்த அளவுக்கு பண்ணுங்கள். முதல்ல எள்ளு பூரணம் பண்ணிக்கலாங்க. இங்கே பாருங்கள், எள்ளு போட்டுட்டேன். எள்ளு போட்டுட்டு இது ஏற்கனவே வறுத்தது தான். நான் இப்போ வந்து சும்மா லேசாக சூடு பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறேன். இப்போ இது சூடாகிடுச்சு, இதை எடுத்துருவோம். இந்த எள் வந்து நல்லா சூடு ஆறட்டங்க.
அதுக்குள்ளே நம்ம இப்போ பாருங்கள் தேங்காய் பூரணம் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் போட்டாச்சு. போட்டுட்டு நான் கொஞ்சமாக பண்ணுறதால நான் கொஞ்சம் போல சர்க்கரை போட்டுட்டேன். இந்த சர்க்கரை போதும். இப்போ இதை வந்து நல்லா இப்படி விரட்டி விட்டுட்டே இருக்கணும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் போல் தண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டால் போதும். இது நல்லா பாகுலாம் வரணுன்றதே கிடையாதுங்க. அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் சர்க்கரையை போட்டு சூடு பண்ணி கொஞ்சம் நேரம் மெல்ட் ஆனவுடனே சர்க்கரை நல்லா உருக்கிட்ட அப்புறம் நம்ம கொஞ்சம் எடுத்து ஏலக்காவை போட்டுட்டு பாகு பதெல்லாம் வரவே வேண்டாம். இந்த சூட்டுலேயே இது வந்து கெட்டியாகிடும். போதும். இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த எள்ளு இப்போ வந்து நான் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். அப்புறமா தான் வெல்லம் போடணும். ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம வந்து ஒரு சுற்று போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வெல்லம் போடணும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து மிக்சியை வந்து கொஞ்சம் விட்டு விட்டு அரைக்கணும். அப்போ தான் இந்த அளவுக்கு வருங்க. இப்போ வந்து நம்ம கூட வெல்லம் போட்டுக்குவோம் பாருங்கள். போதும், இவ்வளோ வெல்லம் போதும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம விட்டு விட்டு அரைக்கணும். அப்படி அரைக்கும் போது நமக்கு இந்த அளவு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதமாக வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நம்ம வந்து ஏலக்காவை கலந்து நம்ம வந்து கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிக்கலாம். நான் கொழுக்கட்டை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி பண்ணலான்றது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த மாதிரி உருண்டையாக ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த மாதிரியே நம்ம எப்படி பண்ணுறோம் பாருங்களேன். அப்படியே மாவு அப்படியே பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு அப்படியே ரொம்ப நைஸாக வரும் பாருங்கள். அப்படியே கொடை மாதிரி வரும் பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த திக்னஸ் பாருங்கள், இது லேசாக இருக்கணும். இப்போது இது வந்து ஒரு ஸ்பூன் பூரணத்தை எடுத்து இங்கே பாருங்கள், ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக இப்படியே வச்சு இங்கே பாருங்கள், இப்படி வந்து அப்படியே மடித்து இப்படி மடித்து வச்சிடணும் பாருங்கள். இந்த அளவுக்கு அப்படியே மடித்து வச்சிடணும். மடிச்சுட்டு இப்போது இந்த இலையில வச்சு இந்த மாதிரி வச்சு இப்படி மூடி வச்சிடணும். இதுக்கு மேலே இன்னொரு இலை வைக்கும் போது நம்மளுக்கு இந்த இலை வந்து மூடிக்கும். இவங்க அடுத்து காமிக்கிறாருங்க. இங்கே பாருங்கள், இப்படி கையை இந்த 2 விரலை வந்து இப்படி பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள். இப்படி பண்ணிகிட்டே வந்தால் நம்மளுக்கு அப்படியே கொடை மாதிரியே வரும். இந்த அளவுக்கு இப்படி கொடை மாதிரியே வரும் பாருங்கள். இப்படி கொடை மாதிரி வந்தவுடனே இப்படி எடுத்து பூரணத்தை எடுத்து இது உள்ளே வச்சுட்டு இங்கே பாருங்கள், ரொம்ப ஈஸி. இப்படி பண்ணிவிட்டு லேசாக அப்படி பண்ணுங்கள். நல்லா இப்படி இந்த இடத்துல அழுத்தம் கொடுங்க, அப்போ அது வெளியே வராது. பாருங்கள், இன்னொரு இலை எடுத்து நம்ம இதை வந்து இப்படி வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போது இந்த இலையில் வச்சோம் இல்லைங்களா, இதை எடுத்து இப்படி வச்சு இப்படி வைக்கும் போது இந்த இலை அப்படியே மூடிடுங்க. இந்த இலை மூடிட்டோம். அதே மாதிரியே காட்டுறோம் பாருங்கள். இன்னும் ஒன்று காட்டுறோம் பாருங்கள். பாருங்கள், இப்படி நம்ம கையை இப்படியே வச்சுட்டு மாவு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். நம்ம ஒட்டவே கூடாது. மாவு ஒட்டாமல் இருக்கும்போது தான் நம்மளுக்கு இந்த மாதிரி நம்ம கொடை மாதிரி பண்ணுறதுக்கு வரும். இப்படி பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். அப்படியே நம்ம கையை வச்சு இப்படியே பண்ணிகிட்டே வரணும் பாருங்கள். அது நல்லா அப்படியே
சுழண்டு வந்துட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், இது வச்சுட்டு இது உள்ளே வந்து தேங்காய் எடுத்து உள்ளே பூர்ண மாதிரி வச்சு அப்படியே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், எல்லா கொழுக்கட்டையும் அதே மாதிரி வாழை இலையில் இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ இந்த வாழை இலையில் சாப்பிட்றதால நம்மளுக்கு நிறைய நன்மைகள்லாம் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் மாமியாருக்கு இப்போ 85 வயசு ஆகுது. இன்ன வரைக்கும் அவங்க 3 வேளையும் இந்த இலையில தாங்க சாப்பிடுவாங்க. சுட சுட நம்ம அந்த இலையில சாப்பாடு போட்டு சாப்பிடும்போது அந்த சூட்டோடு நம்மளுக்கு அது நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உள்ளே போச்சுன்னா, வயிற்று உள்ளே போச்சுன்னா நம்மளுக்கு வந்து நோவே இருக்காதுங்களாம். அதனால தான் இந்த வாழை பண்ணாங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த வாழை கொழுக்கட்டை இதுக்காக தான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இதை வந்து கேஸில் வச்சுலாருங்க. இங்கே பாருங்கள், இப்போது இது வந்து கேஸில் கடாயில் வச்சு வச்சுருக்கேன். இப்போ வெந்தப்புறம் காமிக்கிறேன் இருங்க. இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை வெந்த உடனே இந்த இலையெல்லாம் எப்படி முதல்ல அப்படியே பச்சை கலர் நல்ல டார்க்காக இருந்து பாருங்கள். இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ பாருங்கள் பாருங்கள், எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படியே சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். அப்படியே மெத்துன்னு இருக்கும். நீங்களும் வீட்டில் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு, பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோக்கு நான் இந்த அவுட்ஃபிட்டை தான் செலக்ட் பண்ணேன். இது பார்த்தீங்கன்னா நான் மேசிஸில் $20 to $25 சம்திங்கில் இந்த ட்ரெஸ் எடுத்தேன். இந்த ட்ரெஸ்க்கு நான் இந்த கம்பலை தான் போட்டிருக்கேன். இந்த கம்பல் பார்த்தீங்கன்னா ஒரு 250லேருந்து 300க்குள்ளே இருக்கும். ஸோ ஃபுல்லாக ஸ்டோன் தான், பட் ஆனால் ரொம்ப அழகாக இருக்குது எல்லா ட்ரெஸ்க்குமே. நீங்கள் எங்கேயாவது இது மாதிரி பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you for watching. If you like these type of video, do not forget to subscribe to our channel and turn on the notification. Subscribe to our channel, turn on the notification, like this video, share this video, and do not forget to follow us on Instagram. Thanks for watching.